இருக்காங்களா அந்த ஏழைக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க? என்ன காரணம்? ஏன்னா உயர் ஜாதி இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் பாஜக. சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை செய்யக்கூடிய அந்த ஒரு இயக்கம் தான் இந்த RSS பாஜக இயக்கம். இதனால் இதை எதிர்க்கிறோம். இதுக்கு பேர் தான் கொள்கை கூட்டணி. கொள்கைகளை எதிர்க்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான இந்த கொள்கைகளை எதிர்க்கிறோம். சமூக நீதின்றாங்களே சார். ஸ்ரீராம் சார், ஸ்ரீராம் சார், தவறு அண்ணா, தவறுண்ணே. தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் தாங்க இது. தமிழ்நாட்டிலும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. பாபு முருகவேல் பேசின பிறகு எனக்கு பல வார்த்தைகள் அப்படியே என்னுடைய என்ன ஓட்டத்தில் வந்து மோதிச்சு. எதா இருந்தாலும் பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸா பேசிருங்க. அப்சல்யூட்லி. டயர் நக்கி இல்ல வேணாம், ஒரு பார்லிமெண்டேரியன் தான் பேசினாரு, நான் இல்லை. தற்குறி, இதை வந்து பார்லிமெண்ட்ல தோத்து போன ஒருத்தர் பேசினார். யாரை நோக்கி பேசினாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்டவர்கள் திமுக இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி இவர்கள் முன்னாடி இப்படி பேசினாங்களே அப்படி பேசினாங்களே அப்படின்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் என்னுடைய அப்படியே வந்து மோதிச்சு. கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? சேக்கிலார். சரியான பதில். இல்ல 1000 பொற்காசுகள். திரு சரவணன், இந்த இதுக்கு வந்துடலாம். மேடையில் விமர்சனத்துக்கு வந்துருங்க. இதுதான் டாபிக். இப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டின் முதல்வர். திராவிடம்னா என்னங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மெத்த படித்த அறிஞர்கள் கிட்ட கேளுங்க. இவர்தான் தமிழ்நாட்டு முதல்வராம். இவங்க அவர் இப்படி பேசினார் தெரியுமா அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் குறிப்பாக மோடியையும் அமித்ஷாவையும் நடுங்க வைக்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் யார் அப்படின்னா அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். வேற யாருக்கும் இத என்ன சொல்லுவாங்க? கும்முடி பூண்டியை தாண்டா நீங்களாம் யாரு சார் அப்படின்னுவாங்க. ஆனா திரு மோடி அவர்கள் கதறாத மேடையே கிடையாது. பீகார்ல போய் கதறினாரு, குஜராத்ல போய் கதறினாரு. யாரை பத்தி கதறினாரு? டெல்லியில கதறினாரு. யாரை பத்தி கதறினாரு? இங்கே இருக்கக்கூடிய திமுகவை பற்றியும் தமிழ்நாட்டின் முதல்வரை பற்றியும் தான் கதறினார். என்ன காரணம்? பீகார்ல தான் பேசினாரு, குஜராத் டெல்லியில எல்லாம் பேசல. பீகார்ல மட்டும் தான் பேசினார், குஜராத் டெல்லியில எல்லாம் பேசல. எல்லா இடத்துலயும் பேசினார்ல. கும்மிடி பூண்டியை தாண்டா கிடையாதுன்னாங்கல்ல, பேசினாங்கல்ல, பேச வைத்தார் அல்லவா? அதுதான் நம்முடைய திராவிடியன் மாடல், திராவிடியன் ஸ்டாக் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ இதை போற போகல இதை போல பல விஷயங்களை, பல செய்திகளை அடுக்கிவிட்டே சென்றார்கள். 1989 ஆட்சியில் இருந்தீங்க, அதற்கு பின்னால் ஆட்சியில் இருந்தீங்க, 1999 ஆட்சியில் இருந்தீங்க, 2004 ஆட்சியில் இருந்தீங்க. 1999 ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் மண்டல் கமிஷன் பரிந்துரை செய்யப்பட்டது. 89 91 வந்துச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ் நோட். என்ன வந்துச்சு? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு முதல் முறையாக. யாருடைய ஆட்சி காலம்? யார் அதுல பங்கு வகித்தது? திமுக. இன்னைக்கு அதற்கு ஊறு விளைவிக்க யார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்? பாஜக என்ன சொல்றாங்க? நாங்கள் எல்லாம் இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் இந்துக்களுக்கு சேவியர்ஸ் ஆஃப் ஹிந்துஸ், திமுக இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. 69% இடஒதுக்கீடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. திமுகவும் அதிமுகவும் இந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு சமமான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு இங்க இருக்கே, யார் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்? இந்த 69% இடஒதுக்கீடு யாருக்கான இடஒதுக்கீடு? நம்முடைய இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. ஆனா இத யார் எதிர்க்கிறா? பாஜக எதிர்க்கிறது. ரிசர்வேஷன் should be revisited பேசுறது யாரு? RSS தலைவர். இவ்வளவு பேசுறாங்களே. ஆட்சியில் 10 வருஷம் இருந்தாங்க. உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டும் EWS கோட்டா 10% கொடுக்க முடிகிறது. அப்ப இந்த 69% இடஒதுக்கீட்டை இந்தியா முழுக்க அமல்படுத்தி இருக்கணும்ல பாஜக. ஏன்னா நீங்க தான் இந்துக்களின் காவலர்களாச்சே. இல்ல, நீங்க எந்த இந்துக்களின் காவலர்கள்? நீங்க உயர் ஜாதி இந்துக்களின் காவலர்கள். உங்களுக்கு சாமானிய சாதாரண இந்து பத்தி அக்கறையே கிடையாது.
சூத்திரர்களை சார், பத்தி running அக்கறையே comment கிடையாது வேண்டாம். உங்களுக்கு. இதுதான் பாஜகவுடைய இரட்டை வேடம். இத இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சார் சார் எஸ் ஸ்ரீராம் சார், ஸ்ரீராம் சார், ஸ்ரீராம் சார், தவறு 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 ஆனா தவறுனே பிரதர் அப்பலாம் பேசாதீங்க, அப்பலாம் பேசாதீங்க. என்ன இப்போ அமைதியா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ சார் நீ இல்ல 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 நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் விகரசா ரியாக்ட் பண்ணுவாங்க. போன வாரம் நடந்துச்சு சார். போன வாரம் இப்போ நீங்க என்ன டோன்ல பேசுனீங்க? சரி சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க. சரவணன் சார் ஒரே நிமிஷம். தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு 10% இடஒதுக்கீட்டுல இடம் இருக்கா இல்லையா? கிடையாது. ஏன் அதுல ஏழை கிடையாதா? இருக்காங்களா? அந்த ஏழைக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க? என்ன காரணம்? ஏன்னா உயர் ஜாதி இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் பாஜக. வேற யாரை பத்தியும் உங்களுக்கு கவலை கிடையாது. சகோதரி பேசும்போது இந்த சமயத்தில் முக்கியமான விஷயத்தை சொல்றேன். சகோதரி பேசும்போது என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் நம்முடைய எஜுகேஷனுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம்? 14% ஸ்பெண்ட் பண்றோம். ஒன்றிய பாஜக அரசு ஒரே 1% ஸ்பெண்ட் பண்ணுது. ஏன் ஒரே 1% மட்டும் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் படிப்பறிவு கிடைக்க கூடாது. இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. டினை ஆக்சஸ் டு எஜுகேஷன். இதுதான் பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. அதன் நீட்சி தான் நீட், அதன் நீட்சி தான் நீட், அதன் நீட்சி தான் கியூஎட். இப்படி எல்லா இடங்களிலுமே பொது தேர்வுகளை நுழைவித்து சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை படிக்கவே செய்யக்கூடிய அந்த ஒரு இயக்கம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இயக்கம். இதனால் இதை எதிர்க்கிறோம். இதுக்கு பேர் தான் கொள்கை கூட்டணி. சரவணன் சார் தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. கொள்கைகளை எதிர்க்கிறோம். இல்ல இல்ல சமூக நீதிக்கு எதிரான இந்த கொள்கைகளை எதிர்க்கிறோம். சமூக நீதின்றாங்களே, இதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். உட்காருங்க சார். தமிழ்ல இருக்கு சார். உட்காருங்க சார். தமிழ்ல இருக்கு சார். உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். அண்ணா ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கணும்ல. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அண்ணா அவங்க பேசினப்போ அமைதியா இருந்தோம்ல. அவங்க பேசுறது கேட்கட்டும். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பேசும்போதும் கேள்வி கேட்க தான் செய்யறோம். அமைதியா இருங்க, பேசுவோம். ஓகேவா? அண்ணா நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசாதீங்க. அமைதியா இருங்க, பேசுவோம். ஓகேங்களா சார்? கண்டிப்பா பண்ணு. இது எல்லாம் தமிழ்நாட்டிலும் நடக்கும் இப்படிப்பட்ட அநியாயங்கள். அதனால தான் இந்த கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிறோம். இன்னொரு சின்ன கருத்து. யூஜிசி கைட்லைன்ஸ், யூஜிசி ஈக்விட்டி ப்ரமோஷன் கைட்லைன்ஸ். போன வாரம் ஜனவரி 13ஆம் தேதி ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? யூஜிசியின் மூலமாக ஈக்விட்டி ப்ரமோஷன் கைட்லைன்ஸ் சொல்லி கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? கேம்பஸஸ்ல, கல்விக்கூடங்கள், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்ல மாணவர்கள் அவர்களுடைய சாதியின் அடிப்படையால் வேற்றுமைப்படுத்தப்படக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஐயா, இது யாருக்கான சட்டம்? எந்த மதத்திலே சாதி இருக்கிறது? இந்து மதத்தில் சாதி இருக்கிறது. இது சாதிக்கு எதிரான சட்டம். இதை எதிர்த்தது யாரு? முஸ்லிமா எதிர்த்தாங்க, கிறிஸ்டியன் டயசிஸா எதிர்த்துச்சு. இதை எதிர்த்தவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள். அங்கே நார்த் இந்தியால இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? இந்த யூஜிசி போராட்டம் நடத்தினார்கள். சரவணன் சார் தமிழ்நாடு அரசியலுக்கு வந்துருங்க. தமிழ்நாடு அரசியல் தாங்க இது. தமிழ்நாட்டிலும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அண்ணா 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 திருப்பி ஆரம்பிக்காதீங்க சார். பேசலாம் சார். சமூக நீதியை பத்தி பேசினாங்க. சமூக நீதியை குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? சமூக நீதிக்காக திமுக என்ன செய்திருக்கிறது? சமூக நீதி ஏன் முக்கியம் அப்படின்ற அந்த கருத்தை மட்டுமே இங்கே முன்வைத்தோம். வேற எதையும் வித்தியாசமாவோ இல்ல வேற தேர்தல்ல திமுகவுக்கு மக்கள் ஏன் திருப்பி வாக்களிக்கணும்? இப்போ இன்னொரு முக்கியம். இப்போ இந்த தேர்தல்ல என்ன சொல்கிறோம்? தலைவர் என்ன சொன்னாரு? 2026 தேர்தல் தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன சொன்னார்? திராவிடியன்ஸ் வர்சஸ் ஆரியன்ஸ் என்று சொன்னார். எதை பத்தி பேசினாரு? இது என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய போரா? இல்ல, திஸ் இஸ் an ideological clash. எதனால இந்த ஐடியாலஜிக்கல் கிளாஷ் வருகிறது? தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு ஏன் திருப்பி வாக்களிக்கணும்? எங்க முதல்வர் பேசியிருக்காரு. எங்க முதல்வர் பேசினது 2026 தேர்தலை நோக்கி. ஓகே, அந்த 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 கருத்துக்களை மட்டுமே முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்க நான் சம பண்றேன். இப்போ அடுத்து
என்ன சொன்னாங்க? யூபிஏ அரசாங்கத்துக்கும் என்டிஏ அரசாங்கத்துக்கும் நாங்கள் யூபிஏ அரசாங்கம் வந்து 94,000 கோடி தான் சார் கொடுத்துருக்காங்க, நாங்கள் 6 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் பேசுகிறார்கள். ஐயா 2005 நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா எத்தனை கிரவுண்டு சார் வாங்கலாம்? டி நகரில் 10 லட்ச ரூபா வச்சுருந்தா ஒரு கிரவுண்ட் வாங்கலாமா சார் 2005? இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா? வாங்க முடியாது சார். 1 கோடி ரூபா 2005 1 கோடி ரூபா வச்சுருந்தா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா? வாங்கலாம். இப்போது அந்த 1 கோடியை வச்சு அதே அப்பார்ட்மெண்ட்டை வாங்க முடியுமா? முடியாது. 10 கோடி வேணும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? 94,000 கோடி ரூபாய் கொடுத்தா இன்றைக்கி அது ஜாஸ்தியாக இருக்குன்னா இன்ஃப்ளேஷன். நம்ம தமிழ்நாடுடைய கான்ட்ரிபியூஷனும் ஜாஸ்தியாக இருக்கு. 2024 தேர்தலில் எதை சொல்லி வெற்றி பெற்றோம்? ஒன்றிய அரசு நமக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுப்பது 29 ரூபாய் தான். நாங்கள் அள்ளி கொடுத்தோம் என்கிறார்கள். அவர்கள் அள்ளியும் கொடுக்கவில்லை, கிள்ளியும் கொடுக்கவில்லை, நமக்கு ஒன்றத்தையும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு கேட்டிருக்காரு. பட்ஜெட் முடிந்த உடனே தமிழ்நாட்டு பட்ஜெட் ஆரம்பிக்கும் போதே தமிழ்நாட்டின் முதல்வர் சொன்னார், SSA திட்டத்தில் 3000 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கு, தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. கொடுக்க முடியாது. யார் பேசினா? இதே தர்மேந்திர பிரதான். அந்த தர்மேந்திர பிரதானுக்கு ஆதரவாக நாம் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த யுஜிசி ரெகுலேஷன் வேண்டும் என்று அந்த யுஜிசி ரெகுலேஷனுக்கு ஆதரவாக பேசியது தமிழ்நாட்டின் முதல்வர். வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை பத்தி பேசுங்க. அதுதான் சார் பேசுறேன், அதுதான் பேசுறேன். எல்லாம் ஒன்னோடு பின்னி பிணைந்து இருக்கிறது, என்ன செய்வது? அதே போல அடுத்து ஜல்ஜீவன் திட்டம். ஜல்ஜீவன் திட்டம் பணத்தை குறைச்சிட்டாங்க. நமக்கு 3000 கோடி ரூபாய் வரணும், 3000 கோடி ரூபாய் கொடுக்கல. இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை இந்தியாவிலேயே சிறப்பான முறையில் நிறைவேற்றிய ஒரே நாடு, ஒரே மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. வேற எந்த மாநிலமும் இப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்பாக அதை நிறைவேற்றவே இல்லை. 1 கோடியே 20 லட்சம் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம். யாரும் கொடுக்கல. டாப்ட் கனெக்ஷன், டாப்ட் வாட்டர் கனெக்ஷன் டு ஆல் தி ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அக்ராஸ் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட செயற்கரிய சாதனைகளை செய்து முடித்துவிட்டு ஓட்டு கேட்கிறோம். ஒரே ஒரு சின்ன ஒரு திட்டம். இந்த திட்டம் எப்படி நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகிறது, புரட்டி போட போகிறது அப்படின்றத மட்டும் நான் சொல்லி முடிக்க முயற்சி செய்கிறேன். எஸ், புதுமை பெண் திட்டம். இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களுக்கும் காலேஜுக்கு போனாங்கன்னா 1000 ரூபாய். என்ன ஆகும் இது? ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு கொண்டு வந்தாங்க. எதுக்காக? ஏன்னா ஆய்வு எடுத்து பார்க்கும் பொழுது +2 முடித்துட்டு காலேஜுக்கு போற ஆண்கள் ஜாஸ்தியா இருந்தாங்க, பெண்கள் கம்மியா இருந்தாங்க. நகர்ப்புறங்கள்ல ப்ராப்ளம் இல்லை, கிராமப்புறங்கள்ல பெண்கள் வேலைக்கு போறாங்க, இல்ல அவர்கள் பெற்றோர்களால் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். இதை தடுப்பதற்காக இந்த 1000 ரூபாய் திட்டம். என்னாச்சு? இப்போ காலேஜில் சேரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, தமிழ்நாடுகளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. +2 முடிக்கிற 100 பசங்கள்ல 47 பேர் காலேஜுக்கு போறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஜாஸ்தி. இந்த அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. நேஷனல் ஆவரேஜ் என்ன? 27%. இவங்க சொல்றாங்களே, தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களே தேசிய கல்விக் கொள்கை. அது என்ன சொல்லுது தெரியுமா? 2035க்குள்ள எதுக்காக இந்த தேசிய கல்வியை கொண்டு வராங்கன்னா, 2035க்குள்ள இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50% மாற்ற வேண்டும். ஐயா, அதை நாங்கள் 2020 செஞ்சு முடிச்சிட்டோம். அப்ப எதுக்கு உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை? அதனால் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஆல்ரெடி பண்ணியாச்சு. இன்னும் 10 வருடங்கள்ல தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுமே பட்டம் பெற்றிருப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதை விட முக்கியம், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சார் முடிச்சிருங்க. எங்க ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜாஸ்தியா இருக்காங்க. 40 இந்தியாவில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்ல 40% பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. என்ன பியூட்டினா, இதுல SC, ST, OBC விமன் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growth யாராலும் கொடுக்க முடியவில்லை. அதனால தான் சொல்றோம், திரு மோடி அவர்களே, எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து தயவு செஞ்சு பாடம் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி நடத்த வேண்டும், எப்படி இந்தியாவை முன்னேற்ற வேண்டும், எப்படி பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியா வளம் பெறும். நன்றி.